ரோலிங்கா? ரோலிங் வந்து கேமரா ரோலிங் இல்லை, டங் ரோலிங். ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை உங்களுக்காக நான் நின்றிருக்கேன். ஒரே ஒரு தடவை இந்த டாஸ்மார்க் வாசல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன் ப்ளீஸ் நான் ஒரு 5 ரூபா கொடுங்க. ஒரே ஒரு கட்டிங்க. டாஸ்மார்க் வாசல் நிட்டானே ப்ளீஸ் ஒரு கட்டிங்க. சிம்பு சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் சார். அப்புறம் நம்ம ஷபீர்ட்ட அண்ணன் அன்புமணி, ஷபீர் ஒரு நிமிஷம் அது ஒரு தடவை ப்ளீஸ் தாங்க ப்ளீஸ் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை. இப்படி எல்லாம் கேக்குறாங்க. யாரு? அண்ணன் கேக்குறாரு. அண்ணன் கிடையாது, மயன் கேக்குறாரு. மைங்க கேக்குறாங்க. யாருகிட்ட கேக்குறாங்கன்னா சித்தப்பாட்ட கேக்குறாங்க. சித்தப்பாட்டே அத்தைட்டையும் கேக்குறாங்க. அத்தை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருச்சு. வழக்கமா நம்ம ஊர் குடும்ப முறைகள்ல நம்ம அத்தை கிட்ட ஓவரா பேசும்போது மண்ணுல ஒரு குத்தும் நம்ம அம்மா மேல இருக்கிற கடுப்பை காட்டும். தெரியும் கூட போகாத விளங்காம போயிரும், போய் ஆங்கிட்டு அப்படின்ட்டு போயிரும் அத்தை. ஏன்னா அம்மா மேல அத்தைக்கு ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபத்துல நம்ம மண்டல நறுக்குன்னு கொட்டும். அதே மாதிரி விஜயகாந்த் குறித்து நீ இங்க எவ்வளவு கேவலமா அருவருப்பான மொழியில ஒரு மோசமான இழிவான நபர் பேசக்கூடிய, அதாவது ரோட்ல வந்து புரிதலற்ற ஒரு சாமானியன் பேசுவான் தெரியுமா? அவன் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் பேசுவான். அந்த மேனே இந்த மேனே இல்ல. இவங்க கேட்பாங்கல்ல, வடிவேலு பேசாதே நான் பேசுவாங்க. வடிவேல் ரேஞ்சில தான் நீ அரசியல் பண்றியா? நீ அந்த ரேஞ்சில தான் இருக்கியா? அப்போ உடனே நீயே சுயவிமர்சனம் பண்ணிக்க. விஜயகாந்த் அவ்வளவு கேவலமா அருவருப்பா பேசிவிட்டு நீ அவ்வளவு பேசுன, சரி ரைட்டு, அது உன்னுடைய அரசியல் நிலைப்பாடு, அதனால நான் அப்படி பேசினேன்னு நீ சொல்லு. அரசியல் நிலைப்பாட்டுல அசிங்கமா பேசக்கூடாது. அப்படியே நீ பேசிட்டன்னா உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, இம்பிடுகாண்டு இங்கிதான் குருவி, சிட்டுக்குருவி அளவுக்கு மூலன்னு ஒண்ணு இருந்தா அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் நீ திருப்பி அவர் காலில் வந்து விழுமாட்ட. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த ஆள் செத்த உடனே அந்நியார் காரில் போய் விழுகிறாப்புல. நான் வந்து விஜயகாந்துக்காகவே பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், என்னை பைசா காசு வாங்காம பண்ணியிருக்கேன், அரை மணி நேரத்தில் ஏறின்னு இருக்கேன். இதே விஜயகாந்தை எவ்வளவு கேவலப்படுத்தி, யாரா அவன் கேப்டனு அப்படின்னு, அவனால கேப்டனுக்கு ஸ்பெல்லிங் எழுத தெரியுமாடா? அவனெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு முதல்வராக்குறேன்னு பேசிக்கிட்டு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு தெரியுதுன்னு அருவருக்கத்தக்க மொழியில பேசிட்டு இன்னைக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக அதே தேமுதிகவினுடைய ஆதரவாளர்கள், ஏன்னா அந்த ரிஷிவன்யா அந்த ஏரியால தேமுதிகவுக்கு ஒரு செல்வாக்கு, சாங்கோல்டு பாமகவை பதற விட்டவர் விஜயகாந்த். அந்த பாமக வந்து வன்னியரை மட்டும் நம்பி அரசியல் பண்ண நிலையில என்ன வன்னியர் அரசியல், உண்மையிலேயே பாட்டாளி அரசியல் அப்படின்ற வகையில பாமகவுக்கு டஃப் கொடுத்து தலித் வாக்குகள், வன்னியர் வாக்குகள், வன்னியர் அல்லாத இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாக்குகள்னு ஒரு பெரிய வாக்குகளை பெற்று அவர் ஜெயிச்சாரு. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஓட்டு இருந்ததுக்கு காரணம் அவருடைய கல்வி நிறுவனம் பண்ண ரோல். ஆமா, அவர் அதை மையப்படுத்தி வட மாவட்டங்கள் உள்ள அவருடைய வேலைகள் அப்படிங்கிறது அந்த நேரங்களிலேயே பாராட்டப்பட்டது. அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாதி கடந்து பலரும் அவருக்காக வாக்கு செலுத்தினாங்க. பாமக கிட்ட இருந்த வன்னியர் ஓட் பேங்க்கு சாதி அப்படிங்கிறத தாண்டி விஜயகாந்த் வந்துருச்சு. அப்ப அப்படி ஒரு பேங்க் இருக்கிற இடத்துல போய் நின்னுக்கிட்டு விஜயபிரபாகரன் கடைசி நேரம் வரைக்கும் ஜெயிக்க வேண்டும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு கேண்டிடேட் போட்டேன், கேட்பானா மாட்டானா? கொஞ்சோண்டு ரோசம் இருக்கிறவன் கட்சிக்குள்ள இருந்தான்னா கேட்பான். நீ ஒருத்தர கேண்டிடேட் போடுவீங்க, ரோசம்லாம் இதுக்கு அறிவு இருக்கிறவன் கேட்பான். அதான் நெஸ்ட்ன்றலப்பா. இல்ல கட்சியில இருக்கிறவன் சொல்றான், கட்சியில அவனுக்கு அறிவு இருக்காது. அதான் சந்தேகம். கட் பண்ணி வீடியோ போடுவில்லை, இப்ப போடு, இதுக்கு போட்டு நீ இப்ப பதில் சொல்ற. அப்புறம் எதுக்கு நீ கட்டுத்தொகை கட்டுனாய், எதுக்கு அவருக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு அங்க ஒரு ஆளை நிப்பாட்டி வேலை பார்த்த? அவங்க ஒண்ணு இப்ப உனக்கு டெபாசிட் இழந்து போய் நிக்கிறத நீ ரசிக்கணும். அப்ப விஜயபிரபாகரன் ஜெயிக்கணும்னா மேடை ஏறி போய் கடைசி அரை மணி நேரத்துல ஏற்கனவே தான் விஜயகாந்துக்கு வெக்கம் இல்லாம பிரச்சாரம் பண்ணிருக்கிறேன்னு வாக்குமூலம் கொடுக்குறியே. நீங்களே போய் மறுபடியும் விஜயபிரபாகரன் தம்பிக்கு அப்பா இழந்து வாடுகிறாரு, அந்த பிள்ளைக்கு நான் ஒரு சித்தப்பாவாக இருக்க விரும்புறேன், எனக்கு எப்படி சித்தப்பா எடப்பாடி இருக்கிறாரோ அதே போல பிரபாகரா கவலைப்படாதடா, எங்க அண்ணனுடைய பேரை வச்சிருக்கிற, நான் உனக்காக கூட இருக்கேன்டா, நான் வந்து நிக்கிறேன்டான்னு போய் பிரச்சாரம் பண்ணி யார் உன்னைய தடுத்தா? குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது, அது எனக்கு மனச்சுமை வலி. இதுல என்னன்னா, நீ இவ்வளவு பேசுறாங்கல்ல, உனக்கு முன்னாடியே பிரபாகரன் பேர் வச்சாங்க. அவர் படத்துலயும் சரி, அவர் பிள்ளைக்கு சரி,
அப்பேற்பட்டவரை நீ குடியாரன்னு சொன்ன, சரி ரைட்டு சொல்லிவிட்ட. அது நீ வந்து அவரை மட்டுமா சொன்ன, திருவள்ளுவரே பைத்தியம். ஐயோ அப்பா, அதுக்கெல்லாம் இருக்கு, பூசை இருக்கு, ஒண்ணு ஒண்ணா வரும். அதை விட்டுட்டு இப்ப வந்து 2 விஜயகாந்த் காலில் விழுந்துக்கிட்டு அதுக்காக நாம் தமிழர் வேட்பாளரை போட்டு அங்க அவரை டம்மி ஆக்கி திருப்பி இப்ப வந்து நின்றுக்கிட்டு விஜயகாந்த் சரி ரைட்டு விஜயகாந்த் ஏன்னா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருக்கும்பா, அவரை மட்டும் இது பண்றாருப்பான்னா பிளீஸ் பிளீஸ் பிளீஸ்ன்னு யாருக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? என்னென்ன மாடுலேஷன்ல கெஞ்சிக்கிட்டு இருக்க? சித்தப்பாட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க. நாங்க சித்தப்பான்னு சொல்லும் போதெல்லாம் எங்களை நீங்க எத்தனை பேர் கமெண்ட்ல ஏங்க அப்புறம் ஒரு அரசியல் கட்சி தலைவருங்க அவரை போய் சித்தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. சாட்டை துரைமுருகன் அவங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்னு அவருடைய சோசியல் மீடியால போட்டிருப்பாரு. அவர் எத்தனை முறை கட்சியை விட்டு வெளியே வந்தாரு, எத்தனை முறை கட்சிக்குள்ள இருக்கிறாருன்னு எதுவும் தெரியாது. அவர் ஒரு கொள்கை வச்சிருக்கிறாரு, அவர் ஒண்ணு பரப்புறாரு, கட்சி ஒண்ணு வச்சிருக்கு, அது ஒண்ணு பரப்போம். என்ன சிங்கள குலவராயினே தெரியல. இவனை அடிக்கணும்னா அவர் ஒரு வீடியோ போடுவாரு, அவனை அடிக்காதரான்னு அண்ணன் ஒரு பேமெண்ட் பாப்பாரு. ஆடியோ வீடியோ கிடையாது, ஆடியோல விமர்சிப்பாரு. கிளம்பி வந்து அதுல வாங்கின பேமெண்ட்ல பாதியை கொடுத்துட்டு அண்ணன் வீடியோ ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிடுவாரு. திருச்சி சூர்யா கால் பண்ணி கேட்டாலும் டபக்குன்னு மன்னிப்பு கேட்பாப்ல. திருப்பி பேசினா வீடியோல வந்து கம்பு சண்டை போடுவாப்ல. அப்படிப்பட்ட நபர் அந்த சாட்டை துரைமுருகனுங்கிறவர். அவர் வந்து இன்னைக்கு நைட் ராத்திரி மேடையில ஏறி பேசும்போது பேசி இருக்கிறாப்ல 10 மணிக்கு மேல. ஆமா, 10 மணிக்கு மேல பிரச்சாரம் இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடியே இவங்க கொஞ்சம் இயர்லியராகவே காலையில இருந்தே கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க பிரச்சாரத்தை. அப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலே உட்காந்துக்கிட்டு அவரு சாட்டை துரைமுருகன் மேடையில சொல்றாரு, இவ்வளவு நாள் எல்லாரும் என்ன திமுக விமர்சிக்கிறாங்கன்னா அதிமுக ஏதோ பயந்துகிட்டு வெளியேறிட்டாங்க, அது திமுக பிரச்சனை, அவன் விமர்சிக்கிறான். சரி ரைட்டு விமர்சிக்கிறான், அவன் எதிரி அவனுக்கு, நீ இப்படி பயந்து பின்வாங்கிட்ட அப்படின்றது பொலிட்டிக்கல் ரீதியாக வைக்கக்கூடிய விமர்சனம். நடுவில் இவர் வந்து குறுக்க அந்த கௌசிக்கு வந்தாலும் துண்டு இவர் விரிக்கிறாரு. அப்படி ஒன்றும் அதிமுக நினைச்சு வெளியேறல. அப்புறம் என்ன நினைச்சிச்சு? ஒன்றை சொன்னாரா? ஆமா சொன்னாரு. என்ன சொன்னார்னா, எவ்வளவு நாள் நாங்க திமுக எதிர்க்கிறது, நாங்க எடுத்து பார்த்துட்டோம், இனி அடுத்து வர்றோம்டா, என் பிள்ளைகளை இறக்கலாம்டா அப்படின்னு பிள்ளைகள் மகன்களை இறக்கி விட்டு. இவ்வளவு நாள் திமுக வைத்து நான் சண்டை போட்டேன், எனக்கு வயசாயிருச்சு, என்னை ஈஸியா அடிச்சுட்டேன், என் மகன் வர்றான், என் பிள்ளை வர்றான், அவனை நின்னு மோதி பாடுறாங்க. யாருக்கு இவர் மகன்? எடப்பாடிக்கு இவர் மகனா? எடப்பாடி உனக்கு சித்தப்பான்னு சொன்னது சரியா இல்லையா? இப்ப அவர் விளாடிமிர் லெனின், இவர் ஜோசப் ஸ்டாலின் இறக்கி விட்டு விளையாடுறாங்க. நீ வந்து கடைசி வரைக்கும் இன்னொருத்த இறக்கி விட்டு உருட்டுதான் விளையாண்டுகிட்டு இருக்கேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற. இதைத்தான் திமுகவும் உங்களை விமர்சிக்கக்கூடிய பலரும் வைக்கிற குற்றச்சாட்டு. எவனோ கையில வச்சிருக்கிற வில்லுக்கு நீ தாண்டா அம்பா இருக்கிற, உனக்குன்னு சுயமா வில்லு கிடையாது, உனக்குன்னு ஒரு அரசியல் கிடையாது, நீ பிஜேபி உடைய ஏவல் கருவியா இருப்ப, கொஞ்ச நாளைக்கு அதிமுகவோட ஏவல் கருவியா இருப்ப, இன்னும் கட்சியே தொடங்குறேன்னு வந்து பிரஸ் மீட் பண்ணல விஜய், அவருக்கே நீ ஏவல் கருவியா? என் தம்பி வர்றான், ஐ அம் வெயிட்டிங் அப்படின்னு இப்பயே வந்து கேர கீழே உட்காந்து குனிஞ்சு வீடியோ பேசிக்கிட்டு இருக்க. நீ கடைசி வரைக்கும் விஜய் வரைக்கும் உங்க கட்சி ஏவல் கருவியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறத ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறது. ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நினைக்கிறேன், அப்போ வந்து பி டீம் அப்படின்னு விமர்சிக்கப்பட்ட போது ஏதோ காலில இருந்து கலட்டி பி டீம் விமர்சனத்துக்கு ஆமா யாருக்கு காட்டுனீங்கன்னு முன்னாடி கண்ணாடி வச்சிருந்தீங்களா? அத நம்ம யாரும் சொல்லல. நாம் தமிழர் கட்சிய சாம்பி கூட்டம்னு சாரி அது ஒரு சாம்பி கூட்டம், அந்த கும்பலை விமர்சிக்கிற நம்ம யாரும் சொல்லல. நீயே உன்னைய காட்டிக்கிறியான்னு அவரை காடி துப்பிக்கிட்டாரு மேடையில ஏறி. இப்ப இதுக்கு முன்னாடி நாம எல்லாம் என்ன விமர்சிச்சோம்? நீ வந்து இதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டியா அப்படின்னு சீமானை நோக்கி நாம எல்லாம் கேட்ட போது என்ன சொன்னார்? எங்க அப்படி ஒரு ஆதாரத்தை காட்டு, அப்படி நீ காட்டிட்டு அடுத்து பேசு அப்படின்னு ட்விட்டர்ல இயங்கக்கூடிய ஜாம்பி கூட்டம் எல்லாம் வந்து கத்துச்சு. நாம அப்ப அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குடான்னு அப்பக்கப்ப அண்ணன் பண்ண பிரச்சாரத்தை, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், இது மலர்ந்தால் அது மலரும்னு அண்ணன் பேசுன டயலாக் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டிக்கிட்டே இருந்தான். இதெல்லாம் செல்லாது 144 பிக்சல்ல இருக்கு, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், எங்க அண்ணன் நிதானத்துல பேசுனது மாதிரி எங்களுக்கு காட்டு, இது பிளர்டா இருக்கு அப்படின்னு. இப்ப ரீசெண்டா நல்ல 4K குவாலிட்டியில அவர் விக்ரவாண்டியில பேசுன வீடியோ வந்திருக்கு. நான் உங்களுக்காக நின்று இருக்கிறேன், முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாடலேசன் எடுக்கிறாரு மேடையில உட்காந்துக்கிட்டு, உங்களுக்காக நின்று இருக்கிறேன், நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, 9ல நின்று இருக்கிறேன், 10ல நின்று இருக்கிறேன், 11ல நின்று இருக்கேன், 14ல நின்று இருக்கிறேன், ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஃபார் யூ. எங்க நின்ன? அதிமுக கட்சி ஆபீஸ் வாசல்ல நின்னு பிச்சை கேட்டிருக்கேன். நான் நின்றுக்கேன், உங்களுக்கு நின்றுக்கேன், நீங்க யாரும் மறுக்க முடியாது. அதுக்காக நான் ₹1 கூட வாங்கல. ₹1 கூட நீ வாங்கலன்னு சொல்றத நாங்க நம்பணும். இல்ல ₹1 தான் வாங்கல, ஒரு கார் வாங்கியிருக்கேன்,
வீட்டுக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், வாடகை கொடுக்கறதுக்கு அப்பப்ப கரண்ட் அக்கௌண்ட்ல ஆள் வாங்கி அனுப்பி விட்டு வாங்கியிருக்கிறேன். இது மாதிரி தனியா சசிகலாவை சந்திக்கும் போது அவங்கள்ட்ட பேமெண்ட் கேட்டிருக்கிறேன், சாட்டை அனுப்பி அண்ணாமலைட்ட வாங்கியிருக்கிறேன். எல்லா வேலைகளையும் நீ பார்த்திருக்கிற. இன்னைக்கு வந்து நீ கூட்டணி வைக்கலன்னு சொன்னதை மாத்தி பேசின மாதிரி நாளைக்கு பேமெண்ட் மேட்டரையும் மாத்தி பேசுவேன். அப்ப நீ ரெடியா இருக்கிற. எப்படா நம்மளுக்கு சித்தப்பா கூப்பிடுவாரு, சித்தப்பாவின் பிள்ளைகளா நம்ம தனியா நின்று இவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டோம். சித்தப்பா இல்ல இப்ப அப்பாவாயிட்டாரு. அது சாட்டைக்கு அப்பாவாயிட்டாரு. சீமானுக்கு வயசு பார்த்தா ஒரே வயசுதான், கிட்டத்தட்ட எடப்பாடியா வரும். 10 வயசு வித்தியாசத்துல நீ ஒருத்தர சித்தப்பா, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவமானம். சாப்பிட்டா கூப்பிட்டா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அண்ணன் நீங்க கூப்பிடாங்கன்னு அவர் உங்களுக்கு சித்தப்பாவா இருக்க மாட்டாரு, அண்ணனா வேணா வச்சுக்கோங்க. அந்த பக்கம் சிவாஜி மாடுலேஷன்ல டயலாகா அதே மேடையில முடியிறப்ப கடைசியா லாஸ்ட் பினிஷிங் டச், உழைக்கும் கரங்களே அப்படின்னு பாட்டு. உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே. அந்த பாட்டை ஃபுல்லா பாடி முடிச்சுட்டு என்று எப்பவும் டயலாக் முடிச்சதுக்கு என்கிறான் சேக்குவேரா, என்கிறான் பெடரல் காஸ்ட்ரோ அப்படின்னு பாருல, அதே மாதிரி என்கிறார் பூ எம்ஜிஆர் அவர்கள் பூன்னது என்னன்றீங்க அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாப்ல போ அப்படின்னு ஆரம்பிச்சாரு. என்ன பூங்குற புரட்சி தலைவர் சொல்ல எம்ஜிஆர் அவர்கள் நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு, அப்படியே கேரக்டர் அசோசியேட் ஆகி போயிடாத, அதிமுக காரன் தோத்து போயிருவான் போல இருக்கு. அந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி அங்கேயும் வந்து ஓட்டு கேட்டு அவருக்கு பழக்கம் இருக்குல்ல. ஏற்கனவே அதிமுக மேடையில புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, தியாக செம்மல், தியாக திலகம், இதே தெய்வம், தங்கத்தாரக இதெல்லாம் பேசி பழக்கம் இருக்கு. இப்ப போட்டிருக்க கேரக்டருக்காவது ஒரு வேஷம் இருக்குல்ல, அதையாச்சும் மறக்கணும்ல. கொண்டே மறந்துட்டா மழை பெய்யும் போது கரைஞ்சிருது, அந்த ஃப்ளோ வந்துருச்சு. அப்புறம் அது அரெஸ்ட் ஆயிருச்சு. சீமான் மேல நம்மளுக்கு 1000 விமர்சனம் இருக்கு. நம்ம விமர்சனம் ரீதியா வேற பேசுறோம். ஆனா அவர் மேடையில பாடுனாருன்னா கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் அந்த குறிப்பா கிராமிய பாடல்கள் எல்லாம் பாடினாருன்னா அப்படின்னு பாடினாருன்னா அந்த பாட்டு நல்லா இருக்கும். வட்ட வட்ட பாறையில அந்த மாதிரி பாட்டு. அப்புறம் சீமானின் பொண்ணுறுத்தி கட்டிக்கிட்டது 2 ஒருத்தி அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அப்படி ஒண்ணு இப்படியான பாடல்கள் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த கருமத்தை வாலண்டியரா உட்காந்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணி நேற்று ராத்திரி உட்காந்து மனப்பாடம் பண்ணி எம்ஜிஆரை சொன்னா இவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, அப்படிப்பட்ட ஊர் இந்த ஊரு அப்படின்னு அந்த ஊரை அவ்வளவு கேவலமா நினைச்சு அந்த பாட்டை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காரு. எம்ஜிஆர் தான் மலையாளியாச்சே. மலையாளியை பார்த்து போடுற ஓட்டு உனக்கு தீட்டா இருக்கணும்ல. அப்படி ரோசமான தமிழ் பிள்ளையா இருந்தா ஒரு மலையாளி தலைவன் பேரை சொல்லி அவனுடைய இனத்தை சொல்லி வாங்குற ஓட்டு உனக்கு தீட்டுன்னு மேடையில நீ பேசியிருக்கணும். எங்கப்பா எம்ஜிஆர் அப்படி அப்படிலாம் கிடையாது. அவர் மலையாளி, அதெல்லாம் ஒத்துக்குவாங்க. அப்ப கரெக்டா சிங்க் ஆகுது. அப்ப மலையாளி ஓட்டு உனக்கு எதுக்கு? விஜய் பிரபாகரன் யாரு? ஆய்வின் லேப் டெஸ்ட் மூலமா வந்ததன் அடிப்படையில் யாரு? அவர்கிட்ட ஏதோ ஒரு சாம்பிள் வாங்கிட்டு போய் தான் நீ டெஸ்ட் எடுத்து வடுக வந்தேரிக்கு வர்ற ஓட்டு உனக்கு எதுக்கு? எங்களை பார்த்தா பைத்தியக்கார பையன் மாதிரி தெரியுதா? எங்களை பார்த்தா முட்டா பையன் மாதிரி தெரியுதா? இந்த மாதிரி காட்டாங்கன்னதான் மாட்டிப்படாத, செமிச்சு விட்டு போயிருவேன் அப்படின்னு இப்ப ஊரே உட்காந்து உன்னை கும்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீ பேசுன பேச்சு அப்படி. அதே டைலாக். இது என்னன்னா உன்கிட்ட பிச்சை கேட்கறதுங்கிறதே முதல்ல அதுவே ஒரு கலங்கத்தின் அடிப்படையில இருந்தேன். வெக்கத்தை விட்டு இப்படி வந்து மூக்க நோண்டிக்கிட்டே எனக்கு ஓட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறது ஒரு அருவருப்பான ஒண்ணு. நீ கேட்டுக்க கூடாது. ஓட்டு வந்து மக்கள்கிட்ட கேட்டா பரவாயில்ல, கட்சிக்காரன்ட்ட கேட்டிருக்க கூடாது. மக்கள்கிட்ட நீ கெஞ்சி கேளு, கதறி கேளு, புலிவேஷம் போட்டு கேளு. இல்ல உங்க அண்ணன் விஜயபாஸ்கர், எங்க அண்ணன் இல்ல, உங்க அண்ணன் விஜயபாஸ்கர் அழுதார், எனக்கு சுகர் இருக்கு, ஓட்டு போட்டு ஏசப்பா அப்படி கேட்ட மாதிரி நீ கேளு. மக்கள்கிட்ட கேளு, யாரும் உன்னை கேட்க போறது குட்கா வாங்கி தரேன். கரவேட்டி கட்டின கட்சிக்காரன்ட்ட போய் நீ பிச்சை கேட்டிருக்க கூடாது. அப்படி கேட்கறில்ல, அப்படி கேட்டு வர்றதே ஒரு பெரிய அவமானம். ஆனா உனக்கு தரமாட்ட போறான்னு சொல்றது எவ்வளவு பெரிய அவமானம். அதை யார் செஞ்சானா? பிரேமலதா. அது ஒரு சமக்கூத்து. இது வந்து புறநானூற்று பாடல், வல்வில் ஓரிக்கு பாடிய பாடல். ஈயன இரத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயன் என்றால் அதனினும் இழிந்தன்று. அதாவது ஒருத்தன்ட்ட ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்கறது கேவலம், அதை விட உனக்கெல்லாம் ஒண்ணு கொடுக்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்றது அதை விட பெரிய கேவலம். அதான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா அவர்கள் சொல்லி இருக்கிறார். இப்படி ஓட்டு கேட்கிறாரு, உங்களுடைய ஓட்டெல்லாம் அவருக்கு வேணும்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு கொடுக்கறது ஒண்ணுதான், சும்மா தெருவுல போடுறது அப்படின்ட்டாப்ல. அந்த நிலைமையிலதான் நீ இருக்கிற. அப்ப அதிமுகவும் தேமுதிகவும் ரொம்ப அருவருப்பா கேவலமா
உன்னுடைய லைன்ல என்ன இருக்குன்றத தெரிஞ்சு தள்ளி நிக்கிறாங்க அவங்க. வேற மனோஜ் தோழர் மாடுலேஷன் அதிமுக தேமுதிகவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு. அந்த மாடுலேஷன்ல சொல்லும்போது உனக்கு காதுல இருக்குல்ல, அதனால சொல்லி காட்டுறேன். அப்படி ஒரு நிலைமையில இருந்துகிட்டு இப்ப வந்து நின்னுகிட்டு யாரெல்லாம் குற்றவாளி, இப்ப யாரை எடுத்து நீ பேச போறன்னு கேட்டா, நியாயமா பார்த்தா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல நீ போட்டியிடுறதுக்கு எதிரி யாரு? இது மும்முனை போட்டி 4 முனை போட்டின்னு ஒட்டுமொத்த ஊடகங்கள்லையும் பரப்புறாங்கல்ல. திமுக நிக்குது, பாமக நிக்குது, நாம் தமிழர் நிக்குது. இதுதான லைனு. நீ திமுகவை அடிக்கிற, சரி உனக்கு போட்டியா இருக்கிறது தான் பாமகன்னு ஒண்ணு இருக்கே, அதை நீ அடிக்கணும்ல. சரி பாமக தான் உங்க தாத்தா எங்க அப்பா அவரை நான் அடிக்க மாட்டேன், எங்க ஐயா அதையும் பேட்டியில சொல்லிட்டாப்ல, தெரியாதா? அதையும் சொல்லிட்டாப்ல. பாமகவுக்கு மாம்பழத்துக்கு ஒரு துண்டு, ரெட்டலைக்கு ஒரு துண்டு, கொட்டுமுரசுக்கு ஒரு துண்டுன்னு எல்லா பக்கமும் போட்டுட்டு பாமகவுக்கு ஒரு என்ன சொல்றாரு, எங்க ஐயா அவரை பத்தி நான் பேச மாட்டேன், அவரை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அவரை பத்தி எதுவும் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்புறத்துக்கு நீ கட்சி வச்சிருக்கிற? பாமக தான் உங்க ஐயா தானே வேட்பாளர் போட்டுருக்காரு. பெட்டியை வாங்கிட்டு நாமினேஷன் வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது. கடைசி அரை மணி நேரத்துல வண்டி பிரச்சாரம் பண்ண யாரு கேட்டா, உங்க ஐயா போட்ட வேட்பாளர் தானே. உங்க ஐயா தான் நேர்மையானவராச்சு, உங்க ஐயா தான் எல்லாம் பண்ணுவாரு, உங்க ஐயாட்டே நீ வேட்பாளரை போட்டிருக்கீங்க, ஐயா நம்ம வேட்பாளருங்கய்யா, ஐயா நீங்க எடுக்கிற முடிவு சரிங்கன்னு சொல்லிட்டு போ. அதாவது இப்படி புரிஞ்சுக்கணும், பாமக விமர்சிக்காதது இல்ல, பாஜக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற பாமக விமர்சிக்காமல். நீ பாமக விமர்சிக்காம இருந்தா கூட சரி ரைட்டு, உங்க தாத்தா போல இருக்கு ஏதோ ஒண்ணு வழியில சொந்தம், அதனால நீ அமைதியா இருக்கிற. பாமக யாரா நிக்குது? அந்த பாஜக குறித்து மனித உலக விரோதின்னு வக்கனையா இதுக்கு டயலாக் மட்டும் வரும். பேசியிருக்கணும்ல, நீங்க பேசல. அப்ப பாமகவுக்கு பின்னாடி பாஜக ஒளிஞ்சிருக்கு, பாஜக இருக்குன்னு அடையாளப்படுத்த வேண்டிய நீ ஒளிஞ்சு ஒரு நாள் இன்னும் கையை தெரியுது உள்ள வையே அப்படின்னு நீ இங்க நின்னுக்கிட்டு வேலை பாக்குற. ஏன் பாக்குற? ஏன்னா பாஜகவை எதிர்த்து கொண்டு திமுகவுக்கு ஆதரவாக கிடைக்கக்கூடிய வாக்குகளை பிரிக்க வேண்டிய தேவை உனக்கு இருக்கு. அந்த அஜெண்டாவுக்கு இப்ப ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆமா, அதுக்கேத்த மாதிரி ஆளை பேர் வச்சு 2வது இடத்துல நம்ம இருந்துக்கணும். அப்பதான் ஓட்டு வந்து 3 ஆர்டருக்குள்ள நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு வேட்பாளரையும் செலக்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அந்த வேட்பாளர்கிட்ட கூப்பிட்டு பர்சனலா வேற லேடிஸ் கேண்டிடேட் எப்ப அவர் போட்டாருனாலும் அது டம்மி கேண்டிடேட்னு இவர் யாரு சொன்னது? ராஜவேல் நாகராஜனே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அவர் உங்களுக்காக பிரச்சார வேலைகள்லாம் பார்த்தவர். கூட சேர்க்கும் போது கொஞ்சம் கண்ணு கருத்துமா சேருங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் பிஜேபி பக்கம் சேர்ந்து நின்றுக்கிட்டு உங்களை டக்குன்னு போட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அந்த அம்மாட்ட சொல்லியிருக்கிறாரு இந்த கேண்டிடேட்டை, நம்ம விமர்சனம்லாம் வந்து திமுகவை நோக்கி நாங்கள் இருக்கணும், நம்ம வந்து ஐயாவையோ சின்ன ஐயாவையோ நம்ம வந்து விமர்சிக்க வேண்டாமா அப்படின்னு அவங்கள்ட்டே கூப்பிட்டு ஒரு டீல் பேசி விட்டுருக்காரு. உன்னைய வந்து வேட்பாளர் ஆக்குறது எதுக்கு? நீ உன்னைய நம்பி ஓட்டு போடுறவனை பூரா பைத்தியக்காரன் ஆக்குறது தான் உன்னுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவிற்கு சீமான் தெளிவாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை நம்பி ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிற கும்பலை ஏமாத்துறதுக்காண்டி தனியா ஒரு வாக்கு பெட்டியில ஒரு பாருங்க, போன இடம் நாம் 8% ஆகிட்டோம், வளர்ந்துட்டோம், டான்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துருக்காங்க. என்ன இவ்வளவு டான்ஸ் ஆடினேல, 8 வந்து இந்த தடவை 16 ஆக்கி காட்டுறேன்னு துணிச்சலா தனியா நின்று கேட்டு விளாண்டு இருந்தேன்னா பரவாயில்ல, அம்மா அப்பா அப்படின்னு தேமுதிகாட்டையும் அதிமுகட்டையும் பாமகட்டையும் துண்டு போட்டு கேவலத்திலும் கேவலமாக மோடி ஸ்டைல்ல எம்ஜிஆர் வச்சு ஓட்டு கேட்டு நடந்திருக்கு. ஆமா, இப்ப இதுல சீமானுக்கு விழுகிற அடியெல்லாம் இருக்கட்டும், நம்ம சித்தப்பா இல்ல அப்பா, அதாவது சீமானுக்கு 10 வயது மூத்த சித்தப்பா, துரைமுருகனுக்கு சித்தப்பா அப்பா, இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நம்ம எடப்பாடி பழனிசாமி கருப்பு சட்டையை போட்டு இன்னைக்கு உண்ணாவிரதம். ஆமா, அப்பாவை வெளியேற்றிட்டாரு, ரொம்ப கொடுமையா இருக்கு, போராட்டம் நடத்துறாங்க, எல்லாம் சரி. ஒரு பக்கம் ஓம் பேரை சொல்லி, உங்க அம்மா பேரை சொல்லி, உங்க அப்பா பேரை சொல்லி ஓட்ட போறான். அதாவது புரட்சி தலைவி தியாக செம்மல் அம்மா, புரட்சி தலைவர் டாக்டர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர், இவங்க பேரை சொல்லி மோடி ஓட்ட தின்னுட்டு போறாப்ல. பிஜேபி காரன் இன்னைக்கு ஓட்ட தின்னுட்டு என்னன்னு பேசிட்டு திரியிறாங்க. நான் வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பேர்லயும் ஜெயலலிதா பேர்லயும் ஓட்ட தின்னுட்டு அவன் வளர்ந்து ஒரு பக்கம், இங்கிட்டு ஒரு பக்கம் புதுசா துண்டு போட்டு நான் கொஞ்சம் தின்னுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பழங்காங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் துண்டை போட்டு சீமான் ஒரு பக்கம் தின்னுக்கிட்டு இருக்கிறாப்ல. என்னையா கருப்பு சட்டையை போட்டீங்க, உட்காந்து விக்கிற வண்டியில போயோமா, போட்டிட்டோம், வெற்றியோ தோல்வியோ போட்டியிடணும்ல, அதுதானே வீரனுக்கு ஜெகஜம். வீரமே இல்லாம இப்படி போய் என்னத்தை செய்ய போறீங்க, என்ன சாதிக்க போறீங்க? 10 வயசு உங்களோட குறைவா பிறந்துட்டு உங்களை அப்பான்னு சொல்லிட்டு திரியிறாங்க. இவங்களை புடவையில ஒரு போட்டு நேரம் கள்ளக்குறிச்சியில இறங்கிருக்க வேணாமா? இதுல இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கு. இப்ப ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கா அவங்களும் பிஜேபி கூட்டணியில் இல்லைன்ட்டாங்களே, அவங்களும் எதிர்க்கிறாங்களே அப்படின்லாம் வாயிலேயே வக்கனையா பேசுறாங்க. அதுலயும் குறிப்பா சசிகலா டிடிவி தரப்புகள்லாம் வந்து வேற மாதிரி லெவல்ல எல்லாம் முட்டுலாம் வருது இல்ல.
இப்பதான் கட்சி அவர் வச்சிருக்கிறாரு எடப்பாடி, அவர்கிட்ட இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கல, உங்கள்கிட்ட இருக்கிறது அதிமுக செல்வாக்குன்றதை தான் நீங்க நிறுவனம்னு நினைக்கிறீங்க. அதிமுக மீட்பு குழு, அந்த குழு, இந்த குழுன்னு அதுல ஒரு 1008 குழு வச்சிருக்கிறீங்க. தீபா வரைக்கும் நீங்க வந்து டீம் வச்சிருக்கிறீங்க. நீங்க எல்லாருமா சேர்ந்து ரெட்டலையை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி, அதிமுகவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்ட வேண்டியதானே? அதிமுகவின் வாக்குகளும் நம்மளுடைய வாக்குகள், திமுகவுக்கு எதிரான வாக்குகள், நம்மளுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு, எடப்பாடிக்கு சரியான பாடத்தை புகட்டுவதற்கு நமக்கு ஒரு அரசியல் வாய்ப்பு, களம் கிடைத்திருக்கிறது. ஏன்னா இப்ப ரெட்டலை எதிர்த்து நிக்கல, ரெட்டலை இல்ல களத்துல. அப்ப நீங்க நின்று ஒரு கேண்டிடேட்டை போட்டு நீங்க அந்த வாக்குகளை வாங்கி இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க பிஜேபி எதிர்க்கிறீங்க, நீங்க எல்லாம் தில்லான ஆளுங்க, உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் காசு இருக்கு, உங்களுக்கு ஒரு கட்சியை கைப்பற்ற வேண்டிய எண்ணம் இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். ஆனா ஜி அப்படி சொல்லி கொடுக்கலையே. ஏன்னா இங்க இருக்கிற அண்ணாமலையை பார்த்தே அவனுங்க பயப்படுறாங்க. அதுதான் அண்ணாமலையை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரனே பயப்பட, ஒரு அண்ணாமலையை பார்த்து கூட்டணியில இருந்து உதறிட்டு வந்து என்னென்ன அலிச்சாட்டியம் பண்ணி ஒன்னதுக்கும் இல்லாத டம்மி பீஸா அந்த கட்சியை மாதிரி. அப்ப அதிமுகங்கிற ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரே முழுக்க முழுக்க பிஜேபிக்கு பயந்து பிஜேபிக்கு அடிபணியக்கூடிய கும்பல்களால் சுத்தப்பட்டிருக்கிறது. இது சசிகலாவுக்கு பொருந்தும். ஆமா, சசிகலா இன்னைக்கு வந்து நான் நிக்கிறையா எதிர்கட்சி பேசுனாங்களா இல்லையா? உண்மையான எதிர்கட்சி வந்து நின்றுங்க. உங்களுக்கு மோடியை பார்த்து பயம் இல்லை, உங்க யாரை பார்த்து பயம் இல்லை, அமித்ஷாவை பார்த்து பயம் இல்லை, அண்ணாமலையை பார்த்து உங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னா நீங்க களத்துல நின்றுக்கணும்ல. அப்படி நிக்கிறதுக்கு தயாரே இல்லை அப்படின்றப்பயே தெரியுது அதிமுக கும்பல் முழுக்க முழுக்க பிஜேபி வசம் நிற்கிறது. இது இன்னைக்கு நம்மளுக்கிட்ட போடுற வேஷம் வந்து நாம வந்து பிஜேபி விட்டு பிரிஞ்சு நிக்கிறோம் அப்படின்றது. கடந்த காலங்களில் சீமான் போட்டார்ல வேஷம், அதிமுக எதிர்ப்பு மட்டும்தான், தனியா நிக்கிறேன், கூட்டணி இல்லாம சிங்கமா நிக்கிறேன். ஆனா இன்னைக்கு மேடை ஏறி நான் எல்லாருக்காகவும் கூட்டணிக்காக வேலை பார்த்தேன்னு கோர்ட்ல நின்று வாக்குமூலம் கொடுப்பாங்கல்ல, தெரியாம பண்ணிட்டீங்க, ஒரு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னு அது மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. இந்த வாக்குமூலம் திருப்பி பிஜேபி சைடுல இருந்தும் அதிமுக சைடுல இருந்தும் வெளிவரும். அங்கிருந்து அடுத்தடுத்து வெளியேறக்கூடிய நபர்கள் அல்லது அங்கு போய் சேரக்கூடிய நபர்கள் பலரும் வாக்குமூலங்கள் கொடுக்கத்தான் போகிறார்கள். ஆக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ங்கிறது களகட்ட ஆரம்பிச்சு ஒரு பக்கம் நல்லாவே போய்கிட்டு இருக்குது. இப்ப நீங்க எல்லாரும் கேட்கலாம், இப்ப சீமான் என்ன லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்றத கேட்கலாம். அந்த பெரும்பான்மையான வாக்குகள் அங்க விழுந்தா கூட மூணாவதா வரப்போறது. அப்புறம் வந்து நான் மூணாவதா வந்துட்டேன்னு வந்து வயல வர சொல்லக்கூடாது. போட்டிடுறதே 3 பேர் தான், அதுல நீ 3வது ஆளு. உனக்கு அதிகபட்சம் கிடைச்சா 10,000 ஓட்டு கிடைக்கும், அவ்வளவுதான். அந்த ரேஞ்சில் அது அப்படியே நிக்க போகுது. ஏன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு திமுக இருக்குது, பாமக இருக்குது, அவங்க 2 பேர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. இதுல பாமக தான் ஹைலைட். அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்துக்கு துளி கூட மோடி போட்டோவை மட்டும் காட்டிடாங்களான்னு டாப்ல. பிரச்சாரத்துக்கு மோடி போட்டோவே இருக்கக்கூடாது, கண்ணுக்கு தெரிஞ்சவரெல்லாம் கிளியர் பண்ணிருக்கலான்னு இருக்காங்க. அண்ணாமலை எல்லாம் பிரச்சாரத்துக்கு கூட்டியாந்துறாருன்னு இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச்சுவார்த்தையை போட்டு கூப்பிடலன்னா இருந்தாலும் ஏதாவது வன்மமா ஏதாவது பண்ணிட போறாங்க, கூப்பிடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சி மேட்டர்ல எப்படியாவது அதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலான்னு ஸ்கெட்ச போட்டா அண்ணாமலை குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி வந்து செட் ப்ராப்பர்ட்டி அப்புறம் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு போயிட்டாங்க. அதனால அந்த செல்ஃபும் எடுக்காது அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. ஆக மொத்தம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய எட்ஜை கொடுத்துருக்கு. இந்த பிரச்சாரம் எல்லாமே ஒரு கோமாளித்தனமான பிரச்சாரமாக சீமான் தரப்பிடமிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சோம். இது சீமான் குறித்தான பிரச்சார வீடியோக்கள்ல எதையாவது ஒன்று பார்த்துட்டு இது பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, அதிமுக ஆளுங்கட்சியா இருந்த போதே அந்த 11 தொகுதியா 22 தொகுதியா இடைத்தேர்தல் வந்துச்சு. ஆமா, திமுக நின்று இப்ப சரிபாதி அடிச்சு காட்டினாங்க. ஆமா, ஒரு தொகுதிக்கு பயந்து போய் இப்படி மன்னாவள போராட்டத்துக்கு அனுப்பி விட்டாங்க. பாவத்தை பேக் பண்ணி சித்தப்பா அனுப்பிட்டாங்க. சித்தப்பா மீண்டும் வருவோம், எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கீங்க சித்தப்பா, புரிஞ்சுக்கோங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.